பண்ருட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி கடலூர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பண்ருட்டியில் செயல் வீரர்கள் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையிலும் மாவட்ட கழக இளைஞணி அமைப்பாளர் மதன் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் பேசுகையில் வரும் 40 நாட்களில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க ஆண்களை விட பெண்கள்தான் வாக்காளர்களின் வீட்டிற்கு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். எதிர்க்கட்சி நிர்வாகிகள் ஓட்டுக்கு 2000 முதல் 5000 ரூபாய் வரை விலை பேசுவார்கள். அதை பார்த்து மயங்கி விடாதீர்கள். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் யாரை வேட்பாளர் என்று அறிவிக்கிறாரோ அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி, நகர ஒன்றிய செயலாளர் பிரேம், மகேஷ், சுபாஷ், கோஷாந்த், புகழ், நவீன், இளையராஜா, மணிகண்டன், விக்னேஷ், கார்த்தி, தீர்த்தமலை, சதீஷ், சலாம், மகளிரணி தையல் நாயகி, மல்லிகா, விஜயலட்சுமி ஆகியோர் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பண்ருட்டி செய்திகளுக்காக ஜெயசுதாஸ். கோவிந்தவர்களே, துணைப்பாடு தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் களத்தில் அதனாலே யாருக்காவது அந்த நிகழ்ச்சி இருக்குமா? ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளும் தலைவரை எழுத்து நிற்கிறாங்க சொன்னா அப்ப தலைவர் எவ்வளவு பேச்சா அதுக்கு அவர் தலைவர் தலைவர் எல்லாம் பேசலாம். சிண்டிகேட் பண்ணலாம், எப்படியாவது இந்த ஆளை முடிக்கணும், எப்படியாவது இவரை சாய்க்கணும், எப்படியாவது இந்த அரசியல் விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் மக்கள் தளபதி அவர்களை எப்போதும் அப்புறப்படுத்த மாட்டார்கள். எப்போதும் வீட்டுக்கு ஒரு வாக்கு 2 வாக்கு தளபதிக்கு அளிக்க மக்கள் தயாராக விட்டார்கள் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நம்ம என்னுடைய தம்பிமாரெல்லாம் என்னை புரிஞ்சுட்டு அதெல்லாம் அதை வந்து சரி எப்போதும் நம்ம தம்பி தானே புரிஞ்சுப்பாங்க, நம்ம கூட பயணிக்கிறாங்க, அதனால நம்ம கஷ்டம் தெரியுதுனால தான் நான் அதை திட்டமிட்டு காலம் கடந்ததில்லை. அதனால தான் நான் புரியணும். இதுக்கப்புறம் நம்ம கடலூரில் ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புரியணும். அரசியல் என்றாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கே ஒரு கஷ்டம்னா நமக்காக இந்த கலைப்பொழியை விட்டு நம்மளோட மக்களுக்காக வருகின்ற தலைமுறைக்கு எவ்வளோ விமர்சனங்கள் அவர் மேல இன்னைய வரைக்கும் விமர்சனம் தான். கட்சி ஆரம்பிச்சிருந்து வேற எந்த தலைவனும் இந்த அரசியலை விட்டு ஓடிடுவான். நான் என் தலைவன் மக்களுக்காக நான் தலைவர் தான் நம்மளுடைய தலைமை. ஆகினாலே நீங்கள் இருக்கக்கூடிய வாக்கு முகவர்கள்லாம் நம்ம சட்டமன்ற தொகுதி 2,40,000 ஓட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கு முகவர்கள் அனைவருமே வாக்குச்சாவடிகளை எப்படி கைப்பற்ற வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதை ஏற்கனவே பல கட்சிகள் சில பேர் எழுந்திருப்பீங்க. தெரியாதவர்களுக்கு அவருக்கு நம்ம வந்து கட்சி சார்பாக கூட்டம் போட்டு ஆய்வு கூட்டம் போட்டு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் எப்படி செய்வது. அதனால் நீங்கள் வாக்காளர்கள் வாக்கு முகவர்கள் வீதி வீதியாக நீங்கள் நேரிலே செல்ல வேண்டும். வாக்குகளை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வார்டு என்று சொன்னால் அந்த வார்டுல நமக்கு 3 பூத்து இருக்கு, அதிகபட்சம் 3 பூத்து இருக்கும், குறைஞ்சபட்சம் 2 பூத்து இருக்கு. அதே மாதிரி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா 3 பூத்து இருக்கும், சமத்தில் 2 பூத்து இருக்கும். இவர்களுக்கு நீங்கள் பூத்து முகங்களை பிரித்து கொடுக்க வேண்டும். அந்த வாக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் எனக்கு வந்தவுடனே நம்ம கொடுப்பேன். அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்றியமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் பேரூர் கழகமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கொடுக்குற வார்டு செயலாளர் பிளஸ் பூத் முகவர்கள், இந்த பூத் முகவர்களுக்கு குறைஞ்சது 5 to 3 போட்டு கம்பல்சரியா நம்ம போடுறதுக்கு தலைமையோட உத்தரவு.